மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் விண்வெளி ஆய்வுத்துறையில் மட்டும் நிபுணராக விளங்கவில்லை. அவரது வாழ்வில் அவர் பல்வேறு திறமைகளை தன்னகத்தே கொண்டு விளங்கினார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த தலைவராக விளங்குகிறார் அப்துல் கலாம். இவரை பற்றிய சில அரிய தகவல்கள் இதோ உங்கள் பார்வைக்காக. 1950ஆம் ஆண்டுகளில் திருச்சி ஜோசப் கல்லூரியில் படித்தபோது அசைவம் சாப்பிட்டால் அதிகம் செலவாகிறது என்று அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தினார். பிறகு அதுவே நிரந்தரமாகிப் போனது. திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 1954ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்த அப்துல் கலாம் அந்த பட்டத்தை வாங்காமல் விட்டுவிட்டார். 48 ஆண்டுகளுக்கு பிறகு அதை கேட்டு பெற்றார். அப்துல் கலாமின் நீண்ட நாள் காலை உணவு ஒரே ஒரு ஆப்பம், ஒரு டம்ளர் பால், வேறு எதையும் சாப்பிட மாட்டார். அனைத்து வளங்களும் நிறைந்த இந்தியா 2020ஆம் ஆண்டில் உலகின் வளர்ந்த 5 நாடுகளில் ஒன்றாக திகழும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இந்தியர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். மாணவர்களே கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவர். இவரது வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் காந்திய கொள்கைகள் பிரதிபலித்தது. சிறு வயதில் கிணற்றுக்குள் கலாம் கல்லை தூக்கி போட்டார். அதில் இருந்து குமிழ் குமிழாக வந்தது. அது ஏன் வருகிறது என்று அப்துல் கலாம் கேட்டார். அவர் கேட்ட முதல் அறிவியல் கேள்வி இதுதான். அப்துல் கலாமுக்கு மிகுந்த இசைஞானம் உண்டு. தியாகராஜ கீர்த்தனைகளில் சில கிருதிகளை அவர் தெரிந்து வைத்திருந்தார். அப்துல் கலாமிடம் ஒரு பழமையான வீணை உண்டு. எப்போதாவது நேரம் கிடைத்தால் அந்த வீணையை வாசிப்பார். 1958இல் மத்திய அரசின் பாதுகாப்பு துறையில் அப்துல் கலாம் வேலைக்கு சேர்ந்தபோது அவருக்கு மாத சம்பளமாக 250 ரூபாய் வழங்கப்பட்டது. போலியோ நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஊன்றுகோல் மற்றும் இருதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டென்ட் கருவி ஆகியவை இவர் கண்டுபிடித்தவையாகும். அந்த ஸ்டென்ட்டுக்கு கலாம் ஸ்டென்ட் என்றே பெயராகும். இந்திய பாதுகாப்புத் துறையின் ஆய்வுக்கு முதலில் வெளிநாட்டு கருவிகள், பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றை நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க உள்நாட்டு பொருட்கள் மூலம் ஆய்வு பணிகளை அப்துல் கலாம் செய்ய வைத்தார். அப்துல் கலாம் தினமும் திருக்குரான் படிக்க தவறியதில்லை. அதில் அவருக்கு பிடித்த வரிகள், இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எனும் வரிகளாகும். இந்த வரிகள் தன்னுடைய எல்லா சோதனை நாட்களிலும் தன்னை கரை சேர்த்த வைர வரிகள் என்று அப்துல் கலாம் குறிப்பிட்டுள்ளார். அப்துல் கலாம் நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். அவரது எனது பயணம் என்ற கவிதை நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த கவிதைகளின் வரிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக உள்ளன. இந்திய அரசியல்வாதிகளிடம் கலாம் அடிக்கடி உதிர்த்த வார்த்தை, தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துங்கள், அதுதான் நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்பதே. அப்துல் கலாமிடம் ஒரு தடவை ஒரு மாணவி நல்ல நாள் கெட்ட நாள் எது என்று கேட்டாள். அதற்கு அப்துல் கலாம், பூமி மீது சூரிய ஒளி பட்டால் அது பகல், படாவிட்டால் இரவு, இதில் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை என்றார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனகசுந்தரம் என்ற சந்நியாசியிடம் அப்துல் கலாம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். ராமேஸ்வரம் மாவட்ட கல்விக் கழக பள்ளி அறிவியல் ஆசிரியர் சிதம்பரம் சுப்பிரமணியத்திடம் இருந்துதான் அறிவியல் ஆர்வத்தை கலாம் பெற்றார். ராமேஸ்வரத்தில் உள்ள லக்ஷ்மண தீர்த்தத்தில் தை மாத விழா நடத்தும் போது அப்துல் கலாம் குடும்பத்தினருக்கு சந்தனப்பாடி என்று ஒரு மரியாதை கொடுத்தனர். அந்த அளவுக்கு அப்துல் கலாம் குடும்பத்தினருக்கும் இந்துக்களுக்கும் நெருக்கம் இருந்தது. பின்னர் வரவேற்பு முடிந்து பொன் வாயிலை கடந்து அழைத்துச் சென்று சுமார் 10 நிமிடங்கள் ஆழ்வார்களின் பாசுரங்கள் முழங்க வழிபாடு செய்தார். பின்னர் தீர்த்தமும் திருப்பாதமான சடாரியும் பெற்றுக்கொண்டு வலம் வந்து உண்டியலில் காணிக்கையும் செலுத்தினார். திருமலையில் எப்பேற்பட்ட விஐபிக்கும் மாலைகள் போட்டு மரியாதை கிடையாது. மாலைகளும் மலர்களும் ஆண்டாள் சூடி கொடுத்தவை அல்லவா, அவை எம்பெருமானுக்கு மட்டுமே உரியவை. இதை அறிந்த கலாம் அவர்கள் லட்டு வஸ்திர மரியாதைகளை பெற்றுக்கொண்ட சமயம், வேத ஆசீர்வசனம் போன்ற ஸ்லோகங்கள் உள்ளதே என்று கேட்டு அதை ஓதி வாழ்த்தும் போது நம் தேசத்தின் பெயரைச் சொல்லி இந்தியா என்று வாழ்த்திக் கொடுங்கள் என்று கேட்டார். இந்தியா என்ற பெயரில் திருமலை கோயில் நடந்த அர்ச்சனையே முதல் முறை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜய் செல்வகுமார்.